ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் பார்க்கும்போது கீதை எப்படி ஒரு மதத்தை பற்றினது மட்டும் இல்லை, ஒரு மதம் சார்ந்தது மட்டுமல்ல, உலகத்துக்கே நன்மைக்காக பேசக்கூடியது. பகவான் அப்படி தான் சொல்லியிருக்காரு கீதையை. ஏன்னா போன ஸ்லோகத்தில் என்ன நம்ம பார்த்தோம், பகவான் ஏன்னா ஒரு சந்தேகம் வரலாம், கர்மயோகம் சிறந்ததுன்னு சொல்கிறாரே பகவான். ஆனால் கர்மயோகம்ன்றது செயல்கள் செய்ய செய்ய அதில் பாவமும் புண்ணியமும் வரும், திரும்ப திரும்ப நம்ம அதுக்காக பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்குமேன்ட்டு. ஆனால் பகவான் அதுக்காக தான் செயல்களை 2 விதமாக பிரிச்சிருக்காரு. ஒன்று யாகங்களுக்காகன்னு செய்யப்படக்கூடிய செயல்கள், அதை தவிர்த்து இருக்கக்கூடிய செயல்கள். அந்த யாகத்துக்காகன்னு இருக்கக்கூடிய செயல்களை செய்யும்போது அதுக்காக நமக்கு கர்மங்கள் சேராது, நம்ம கர்மத்தால் கட்டுப்பட மாட்டோம் அந்த மாதிரி செயல்கள் செஞ்சுட்டு வந்தானே. அண்ட் இந்த இடத்துல யாகம்ன்றது மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, சுயநலத்துக்காக இல்லாமல் உலக நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்கள்ன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது அதை தொடர்ந்து 10வது ஸ்லோகம். சஹ யஜ்ஞாஃப் பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். பிரஜாபதிஹி சர்வேஸ்வரனான பகவான் பரமாத்மா, புறா முன்னாடி ஒரு காலத்தில், எப்போ சிருஷ்டி அதாவது படைப்பு தொழில், படைப்பு செய்யும்போது இந்த உலகம் எல்லாரையும் படைக்கணும் இல்லையா, அந்த சமயத்தில் பிரஜாகா மக்களை எல்லாம் யக்ஞாகா சக யாகங்களோடு சேர்த்து சிருஷ்டுவா படைச்சு உவாச்ச இப்படி சொல்கிறாரு. அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் படைப்பெல்லாம் ஆரம்பிக்கிற சமயத்தில் சர்வேஸ்வரனான பகவான் மக்களை யாகங்களை எல்லாரையும் சேர்த்து படைச்சிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன மாதிரி சொல்கிறாரு? அனேன பிரசவிஷ்யத்வம், நிறைய யாகங்கள் தெய்வ பூஜைகள் எல்லாம் செஞ்சு செல்வச் செழிப்பை நீங்கள் பெறுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏஷக வ அஸ்து இஷ்ட காமதுக்கு, இது உங்களுக்கு ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பகவான் படைச்சிருக்கார். அதாவது அவர் படைக்கும்போதே மக்கள் யாகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படைச்சு நீங்கள் யாகங்களை செய்யுங்க, யாகங்களை செஞ்சு அது மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வச் செழிப்புகள் எல்லாம் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல திரும்ப யாகம்ன்றது வெறும் அந்த யஜ்ஞம் யாகம் அந்த ஹோமம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு தர்ம காரியம், தேவையானவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய செயல், பரோபகாரம், அதாவது சுயநலத்துக்காக இல்லாமல் மற்றவங்களோட நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் யாகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த இடத்துல. தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.